everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா Purplle மேக்கப் ஹால் தான் பார்க்க போறோம். சோ நான் purplle.com ல இருந்து கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பிக் பண்ணியிருக்கேன். சோ கிட்டத்தட்ட நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். சோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து worth the money அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து purplle.comலேருந்து வாங்கியிருந்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து 2 வீடியோவாக போகலான்னு இருக்கேன். அதாவது ஒன்று வந்து மேக்கப் ஹால் அண்ட் NYBலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து தனியாக வந்து NYB மேக்கப் லுக் மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் காமிக்க போகிறது வந்து NYB தவிர்த்து கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸும் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து இந்த ஹாலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து NYBயோட லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து நம்பர் 2 அப்படின்ற வேரியண்ட்டில் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். நம்பர் 2ன்ற ஷேடில் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். நமக்கு ட்ராப்பர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கிளாஸ் பாட்டிலில் நமக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபிட்மிலாம் எப்படி யூஸ் பண்ணுவோம், அப்படியே போர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஷேடுமே எனக்கு வந்து கரெக்டாக என்ன எதுவுமே தெரியல. நான் சொல்லியிருந்தேன்ல NYBக்கு தனியாக ஒரு மேக்கப் லுக் போடுறேன் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட ஷேட், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். வெறும் 2 அப்படின்ற ஷேடில் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்சர் தான். ஸோ இதில் என்ன நேம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபேஸஸ் கனடா அல்டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம மேக்கப் வந்து இன்டாக்டாகவும் ஹைட்ரேஷனாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் நான் ஸ்டிக்கி ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட்டு சும்மா கையில் தான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி பார்த்தேன். அது வரைக்கும் இதில் எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே ஸ்டிக்கியாக இல்லவே இல்லை. ஸோ நம்ம NYB மேக்கப் லுக் பார்ப்போம் இல்லையா, ஸோ அப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு டீசெண்டான மேக்கப் ஃபிக்சர். நான் வந்து 50 ml வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ 50 mlக்கு இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா 349 rupees அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் போட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு ப்ரைஸ் எனக்கு தெரியல, ஜஸ்ட் பாட்டில் மட்டும் தான் இருக்குது. அவுட்டர் பேக்கேஜிங் நான் வந்து தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் இதோட ப்ரைஸையுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளேலே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான். எனக்கு இந்த ஐப்ரோ கிட் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற ஐப்ரோ ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப டாப் ஃபேவரட் அப்படின்னா இந்த ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் தான். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்கிறத. ஸோ இதில் நமக்கு வந்து 3 ஐப்ரோ ஷேட்ஸ் வரும். அதாவது 2 ஐப்ரோ பவுடர் இருக்கும் அண்ட் ஒரு வேக்ஸ் இருக்கும் இதில். ஸோ நம்ம ஐப்ரோ செட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பூலி வச்சு அதை அப்படியே நம்ம அந்த வேக்ஸ் வச்சு செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஈவன் இந்த டார்க் ப்ரௌனை கூட தனியாக போட்டுக்கலாம். ரொம்ப ஆப்வியஸாலாம் தெரியாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஐப்ரோஸ். அண்ட் இதில் நமக்கு ஒரு ட்வீசரும் கொடுத்துருவாங்க, குட்டியாக ட்வீசர். ஸோ இந்த ட்வீசருமே வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு ஷூட் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது அப்படின்னா அதை இதை வச்சு டக்குன்னு எடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நீட்டாக வந்து ப்ளக் பண்ணி கொடுத்துரும் ஹேரை. அண்ட் இதிலே நமக்கு ப்ரஷ்ஷும் கொடுத்துருவாங்க. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரஷ்ஷும், அதிலே பின்னாடி ஸ்பூலி இருக்கிற மாதிரியும் காம்பேக்டாக இந்த பேக்குள்ளே எப்படி அடங்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் அண்ட் ஸ்பூலி வந்து சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் நமக்கு இந்த சைடில் மிரர் கூட இருக்கும். ஸோ இது கீழே நமக்கு இந்த மாதிரி மிரர் வரும். இந்த புது பேக்கில் வந்து பின்னாடி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கிறனால அதில் வந்து பிரிக்கலை. ஸோ இதில் நமக்கு கீழே மிரர் இருக்குல்லையா, ஸோ இதிலே நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நல்ல அழகான ஒரு மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக டீசெண்டாக வேறு லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அண்ட் மிஸ்க்லர் ஐப்ரோ கேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை விட எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஐப்ரோ கிட் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 350 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இதில் 499 போட்டிருக்காங்க, பட் 499 இருக்காது, கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக காலியாக ஆகாது. ஸோ அடுத்த 2 லிப் பாம் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸோட லிப் பாம். ஸோ இதில் ஷேட் வந்து ஃப்ளேவர் வந்து 06 மேங்கோ மார்கரீட்டா அப்படின்ற ஃப்ளேவரில் நான் பிக் பண்ணியிருக்கேன். இது எக்ஸாக்ட்லி இந்த டேங், இந்த ஆரஞ்ச் ஜூஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எக்ஸாக்டாக அதே ஃப்ளேவர் தான் இதுலேயும் வந்து வருது. நமக்கு இதில் டிண்ட் எதுவுமே வராது, ஜஸ்ட்டு நமக்கு லிப்ஸ் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிளியர்
என்ன சொல்கிறது கிளியர் லிப் பாம் டிண்ட்லாம் எதுவுமே வராது. பட் ஸ்டில் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குது. நான் நைட் இது அப்ளை பண்ணிட்டு படுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு நல்ல ஒரு ஸ்மூத் ப்ளம்ப் லிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ஒரு லிப் பாம் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ஷேப்பே வந்து வித்தியாசமாக இருக்குது இல்லையா, நல்ல எக் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ பட்டர் அப்படின்ற ஃப்ளேவரில் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. இதை நான் இதுவரை யூஸ் பண்ணல, அந்த சுகரோடு தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து ஏதாவது ஒரு டுட்டோரியலில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இது பேக்கேஜிங் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான். இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த ஒரு மஸ்காரா வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு ஃபேஸஸ் கனடாவோட ஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதே ரேஞ்சில் இதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஐலைனர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு காஜலும் இருக்கும். அது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மஸ்கராவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. மேபி இதையும் நான் வந்து டுட்டோரியலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 399 போட்டிருக்காங்க. ஆஃபரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து நியூ லுக் சேல் வேறு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஒரு ஹைலைட்டர் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதில் ஷேட் வந்து பிளாசம் க்ளோ அப்படின்ற ஷேடில் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி இதில் வந்து ப்ரீஷியஸ் பெட்டல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் வந்து இருக்குது. அது வந்து கோல்டன் கலர் ஷேட். இந்த பிளாசம் க்ளோ அப்படின்றது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கிற மாதிரியான ஹைலைட்டர், அதாவது ரோஸ் கோல்டு ஹைலைட்டர். இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, நல்ல பயங்கர ஷிம்மரியாக இருக்குது. ஆனால் இது வந்து என்னதான் ரோஸ் கோல்டில் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகுது. வெரி ஃபேர் ஸ்கின் டோனுக்கு தான் செட் ஆகும். அதுவுமே வந்து ஆக்சசரிஸோ இல்லை ட்ரெஸ்ஸில் எதுலேயும் வந்து நல்ல ஒரு சில்வர் ஒர்க் வந்து டாமினேட்டிங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது போட்டால் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க மேக்கப்புக்கும் அவுட்ஃபிட்க்கும் வந்து கிளாஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இதை வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது பிளாசம் க்ளோ இல்லாமல் ப்ரீஷியஸ் பெட்டல்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வேறு லெவல் ஹைலைட்டர். நல்ல பட்டரியாக இருக்கும், அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தெரியாது, செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து சுகரோட பென் ஐலைனர் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சுகர் விங்மேன் வாட்டர் ப்ரூஃப் மைக்ரோ லைனர்னு போட்டிருக்காங்க. ஷேடு வந்து ஐ வில் பி பிளாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஷேட்ஸ்லேயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் போல் ஐலைனர். ஸோ இதையும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. டிப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக செம சூப்பராக இருக்குது. கையில் தான் நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நல்ல ஒரு இந்த மாதிரி பென் ஐலைனர்ஸ்லாம் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நார்மல் ஐலைனர்ஸ் போடுறதுக்கும் இதில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் லைக்காக ஒரு பென் தான், நமக்கு பிடிச்ச மாதிரி இப்படி அழகாக வளைச்சி நெளிச்சு இதெல்லாமே போட்டுக்கலாம். நம்ம ப்ரஷ்ஷில் போடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினராக இருக்க போது. நானுமே அதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம குட்டியாக போகணும்னு நினைக்கிற அன்னைக்கே செம குண்டாயிரும். சரி, அந்த குண்டை மேட்ச் பண்ணலான்னு பண்ணி கண்ணு ஃபுல்லாக ஐலைனர் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சிடும் இல்லையா. ஸோ அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பென் ஐலைனர்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகரோடது வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எனக்கு சுகரோட பிராண்ட் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அல்லது டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம நிறைய போடுவோமே, அதில் ஏதாவது உள்ளது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து நார்மல் ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான். இது வந்து ப்ளூ ஹெவனோட இன்டென்ஸ் மேட் புல்லட் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஷேட் வந்து ஏஜ்டு வைன் 308 ஏஜ்டு ஒயின் அப்படின்ற ஷேடில் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நார்மலாக ஒரு லிப்ஸ்டிக் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷேட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு மாவிஷ் பிங்க் டோனில் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த மாதிரி டோன்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் என்னென்னு தெரியல, ரொம்ப மாவிஷ் பிங்க் டோனில் தான் இருக்கிற மாதிரி தான் லிப்ஸ்டிக்கும் போடுறேன். ஐஷேடோவும் மேக்ஸிமம் நான் இப்போ அப்படி தான் லுக் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இந்த ஷேட்ஸ் எல்லாமே வந்து டஸ்கி டீப் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் வந்து கம்மி தான், 100 rupees இதில் போட்டிருக்காங்க. பட் ஆப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆஃபரில் கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மேட் ஃபார்முலேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து அழியாதுன்னு சொல்ல முடியாது, நார்மல் புல்லட் லிப்ஸ்டிக் தானே. ஸோ நம்ம அழிஞ்சது அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து NYB X Shakti கொலாபரேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு 3 லிக்விட் லிப்ஸ்டிக் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலேஷன் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால தான் அகைன் ஒரு 3 ஷேட் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒன்று வந்து பிங்க் டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட், இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா இந்த மாவிஷ் பிங்க்,
நல்ல ஒரு ஒயின் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் அண்ட் இன்னொன்று வந்து நல்ல ஒரு ஃபயர் ரெட் கலரில் இருக்கிற மாதிரியான ஷேட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்வாட்சஸ் எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதோட ஷேட் இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஷேட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு ஃபயர் ரெட் கலர், அதுக்கப்புறமா ஒரு ஒயின் கலர், அதுக்கப்புறமா ஒரு பீச்சிஷ் பிங்க் மாதிரியான ஒரு கலர். ஸோ இதோட ஷேட் நேம்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஷேட் நேம் வந்து ஸ்மாஷிங் ஸ்லாம் 16 அப்படின்றது தான் இந்த ரெட் கலரோட ஷேட். அண்ட் இந்த ஒயின் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட நேம் வந்து பேலட் பேப் நம்பர் 1. ஸோ இதுதான் வந்து அந்த மிடில் ஷேட். அண்ட் ஃபைனல் ஷேட் வந்து செக்ஸி சல்சா 3. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேட். அண்ட் இது மூணுமே வந்து மேட் ஷேட்ஸ் தான், ஷிமர் ஷேட்ஸ் கிடையாது. பட் இந்த பீச்சிஷ் பிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஷிமரி பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ கூட லிப்ஸில் அதான் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து குட்டி குட்டி ஷிமர்ஸ் வந்து தெரியுது. பட் ஓவராலாக பார்க்குறதுக்கு இது மேட் மாதிரி தானே இருக்குது. எந்த விதத்துலையும் இது வந்து கிளாஸியாவோ சாட்டன் ஃபினிஷ்லேயோ இல்லை, மேட்டாக தான் இருக்குது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்குது. பட் இதில் குட்டி குட்டி ஷிமர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தான் நல்லா அழகாக தெரியுது. ஸோ ஓவராலாக இது எல்லாமே நல்ல ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இதோட ஹால் வந்து எண்டுக்கு வந்துட்டு. ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் மேக்கப் லுக்காகவே போடலாம் அப்படின்னு இருக்கேன் டேரெக்டாக. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்போ லுக் வருதுன்னு எனக்கே தெரியல. பட் நம்ம கூடிய சீக்கிரமே அந்த மேக்கப் லுக் போடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.